கரூரில் பெண்கள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து கண்ணியமைக்கும் நேரத்தில் திருடிய வலை திருடன் சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் சிக்கினார். கரூர் நகராட்சி உட்பட்ட மாரியம்மன் கோயில், பேருந்து நிலையம், ஜவஹர் பஜார், காமராஜர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் பொருட்கள் வாங்க வரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கடை முன்னே தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று பொருட்கள் வாங்கிவிட்டு திரும்பும்போது இருசக்கர வாகனம் காணாமல் போய்விட்டது கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து செல்லமுத்து, சரண்யா, மோகன் குமார், கிருஷ்ணமூர்த்தி, நாராயணன், சக்தி, நாகராஜ் உள்ளிட்ட பலர் கடந்த 6 மாத காலத்தில் தங்களுடைய இருசக்கர வாகனங்கள் காணாமல் போனது இதுகுறித்து கரூர் நகர குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் கரூர் நகரில் 36 இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்தனர். அப்பொழுது ஒரே நபர் இந்த இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து அவரை கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது. இந்த நிலையில் நேற்று கரூர் காமராஜர் மார்க்கெட் அருகே கரூர் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியன், குற்றப்பிரிவு துணை ஆய்வாளர் கணேசன் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியில் வந்த மிக வேகமாக சென்ற ஒரு நபரை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அதற்கு அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர் பெயர் அப்துல் பரகத் என்றும், சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்தவர் என்றும், தற்போது வாங்கல் கடைவீதி பகுதியில் அறை எடுத்து வாடகைக்கு தங்கி வருவதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கரூர் நகரின் பல்வேறு இடங்களில் 2 சக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்த 4 லட்சம் மதிப்புள்ள 7 இருசக்கர வாகனங்களை போலீசார் கைப்பற்றினர்.